டு சாம்சரஸ் சேனல். ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி ஆர்ஆர்பி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், விடுபட்ட எழுத்துக்களை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டினில் ஏபி இசட் பிசி ஒய் சிடி எக்ஸ் டிஇ டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கிற பியோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட் வருது பிசி, இசட் இருக்குது, இசட்டோட முன்னாடி டேர்ம் ஒய் வருது. அப்புறம் இங்கே சென்டரில் சி இருக்குது, இந்த சியோட கண்டினியூஸ் சிடி, ஒய்யோட முன்னாடி டேர்ம் எக்ஸ். அடுத்தது இங்கே டி, சென்டர் டேர்ம் டி லெட்டர்லேருந்து டிஇன்னு வருது. அப்போ எக்ஸோட முன்னாடி டேர்ம் டபிள்யூன்னு வருது. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இ எடுத்துட்டோம், இயோட அடுத்தது இஎஃப், டபிள்யூவோட முன்னாடி வி. இப்போ ஆன்சர் இஎஃப்வி. நெக்ஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் சிக்கிம் என்பது இந்த மாதிரி எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா அந்த குறியீட்டு முறையில் ட்ரைனிங் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்கிம்ங்கிறது இது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா இது எழுதிடலாம். இப்போ சிக்கிமில் இது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ்ஸுக்கு டி வந்திருக்கு, இப்போ எஸ் இங்கே இருக்குது, இப்போ டி இங்கே ஒருனா +1 ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளஸ், ஸோ இங்கே ப்ளஸ் போட்டோம். அடுத்தது ஐலேருந்து ஹெச் வந்திருக்கு, அப்போ ஐ இங்கே இருக்குது, ஹெச்னா முன்னாடி மைனஸ், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, செகண்டு மைனஸ். நெக்ஸ்ட்டு கே எடுத்துருக்குறாங்க. கே பார்த்திங்கன்னா கேக்கு என்ன கொடுத்துருக்குன்னா எல் கொடுத்துருக்கு, அப்போ கேக்கு எல். அடுத்த லெட்ரு வருது, அப்போ ப்ளஸ், அப்போது ப்ளஸ். அடுத்தது இங்கே கே இருக்குது, இதுக்கு ஜே கொடுத்துருக்குறாங்க, இங்கே கே, இதுக்கு முன்னாடி ஜே, இப்போ மைனஸ். நெக்ஸ்ட்டு ஐ இருக்குது, ஐக்கு ஜே கொடுத்துருக்குறாங்க, ஐ இங்கே இருக்குது, ஜே இங்கே வந்திருக்கு, அப்போ +1 ஒரு லெட்ரு தள்ளி. அடுத்தது எம் இருக்குது, எம்முக்கு எல் கொடுத்துருக்குறாங்க, எம் இங்கே இருக்குது, எல்ல முன்னாடி அப்படின்னா மைனஸ், அப்போ இங்கே மைனஸ். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு மைனஸ், ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ், இப்படியே ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கா. அப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் வரும். அப்போ இங்கே ஸ்டார்டிங் எதில் வந்திருக்கு, ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ ஸோ நாம் ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப் டு எவ்வளோ லெட்டர் இருக்கோ அது வரல இது கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ டீக்கு ப்ளஸ் என்னன்னு பாருங்கள், டி இங்கே இருக்குது, இதோட ப்ளஸ் என்னது, அடுத்த லெட்ரு யூ, அப்போ ஃபஸ்ட்டு யூ போட்டோம், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, லாஸ்ட் லெட்டருக்கு வந்துடலாம் ஜி. இப்போ ஜி வந்து மைனஸில் இருக்குது, அப்போ ஜி எங்கே, ஜிக்கு முன்னாடி டேர்ம் எஃப், இப்போ எஃப் போட்டோம். நம்ம ஆப்ஷன்லேயே யூவும் எஃப்ல ஃபஸ்ட் லாஸ்ட்டில் எது வருதுன்னு பாருங்கள், அதுதான் நம்ம ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம அத்தனை லெட்டருக்குமே ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கூட சில டைம் ஆப்ஷனில் ஒரு லெட்டர் மட்டும் அது வந்துருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். இங்கே ஆப்ஷனில் 3 யூ வந்திருக்கிறனால தான் நம்ம லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ லாஸ்ட் லெட்ரு எஃப் இருக்குது. ஸோ இதில் எஃப்லேயும் 3 4 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சென்டரில் ஏதாவது ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிரும். நெக்ஸ்ட்டுங்க, விடுபட்ட எண்களை கண்டறியன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 2 6 24 120. அடுத்த நம்பர் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எந்த ஆர்டரில் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நம்பர் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 1 × 1 = 1. நெக்ஸ்ட்டு 1 × 2 ஆன்சர் வந்து 2. அடுத்தது 2, இங்கே வந்திருக்கிற ஆன்சர் 2. அடுத்தது இங்கே 3, 2 3 6, இங்கே வந்திருக்கிற ஆன்சர் 6, 3க்கு அடுத்தது 4, 6 24. அடுத்தது இங்கே வந்திருக்கிற ஆன்சர் 24, அதோட 5, ஏன்னா 1 2 3 4ன்னு அப்படியே ஆர்டராக வருது. இப்போ 24 5 120. இப்போ இங்கே வந்திருக்கிற ஆன்சர் 120 × 5க்கு அடுத்தது 6, அப்போ ஆன்சர் 720. ஆப்ஷன் சி. இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அப்படியே இங்கே லைனாக இந்த ஆர்டர் வைஸ் போட்டிருக்கிறோம், இங்கே வந்த ஆன்சரோட அந்த ஆர்டர் வைஸை மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா 720 × 7 போட்டோம்னா அதோட நெக்ஸ்ட் நம்பர். இதோட கண்டினியூஸ் 1 2 3 4ன்னு கண்டினியூஸாக போடுற ஆன்சரோட மல்டிபிள் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், க்ரீன் என்பதை இந்த மாதிரி குறிப்பிட்றாங்க அப்படின்னா PINI அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ க்ரீனுங்கிறத எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜிக்கு வந்து எஃப் எடுத்துருக்குறாங்க. அப்போ ஜியில் வந்து எஃப் அப்படிங்கும் பொழுது ஜியில் வந்து எஃப் அப்படின்னா முன்னாடி டேர்ம் மைனஸ், அப்போ நம்மளுக்கு மைனஸ். அடுத்து ஆருக்கு எஸ் கொடுத்துருக்கு, ஆரில் ஆர் இங்கே இருக்குது, எஸ்னால் ப்ளஸ்ஸு, அப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு. அடுத்தது ஈக்கு டி கொடுத்துருக்குறாங்க, ஈக்கு டினா மைனஸ்,
இப்போ மைனஸ், அடுத்தது ஈக்கு எஃப், ஈக்கு எஃப்னா ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னால் ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கு. இங்கே ஸ்டார்டிங் என்ன வந்திருக்கோ அதே சேம் தான் நம்ம இங்கே எடுக்கணும். இப்போ இங்கே மைனஸ் வந்திருக்கு, அப்போ ஸோ நீங்கள் நான் மைனஸ் தான் எடுக்கணும். அப்போ பி லெட்டருக்கு மைனஸ் என்னென்னு பாருங்கள். பி இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி டேர்ம் ஓ. இப்போ ஸ்டார்டிங் ஓ, லாஸ்ட்டு ஐ என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது. இப்போ ஐ லெட்டருக்கு ப்ளஸ் ஜே, இப்போது ஓ லாஸ்ட்டு ஜே, அதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், விடுபட்ட எண்ணை கண்டறிகன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3, 5, 6, 12, 12. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 24, 26. இப்போ இது பக்கத்தில் எடுக்கும்போது அதுக்கு எந்த இதுவும் இல்லை, அதனால் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிறோம். 3, 6, 12 ஆல்டர்னேட்டிவாக இந்த லெட்டர் இப்படி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுக்கு எதுவுமே ஒரு கண்டினியூவாக ஒன்றும் சரியாக வரல, அதனால் 3, 6ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் 3, 6, 3, 2, 6, 6, 2, 12, 12, 2, 24. அப்போ இங்கே பாருங்கள் 5, 12 ப்ளஸ் 7 கூட்டினோம்னா 12. அப்போ இதோட 12ஓட 7 கூட்டணும்னா இந்த நம்பர் வரணும், இந்த நம்பரோட 7 கூட்டணும்னா இந்த நம்பர் வரணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 12ஓட 7 கூட்டுற நம்பரும் கண்டுபிடிச்சிக்கலாம், 26லேருந்து 7 மைனஸ் பண்ணாலும் அந்த நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நம்ம 12ஓட 7 ப்ளஸ் பண்ணோம்னா ஆன்சர் 19. இப்போ 19 தான் நம்ம ஆன்சர். நீங்கள் 26லேருந்து 7 மைனஸ் பண்ணாலும் ஒரு 19ஓட 7 ப்ளஸ் பண்ணாலும் 26 வரணும். அப்போ நம்ம ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் சியின் தந்தை, டி ஆனவர் சியின் மகன், இ ஆனவர் எஃப்பின் அம்மா, எஃப்பின் சகோதரன் டி எனில் ஏவுடன் ஈக்கு உள்ள உறவுமுறை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏங்கிறவர் வந்து சி அவரோட தந்தை, சரிங்களா. அடுத்தது டி அப்படிங்கிறவர் வந்து சியோட மகன், டிங்கிறவர் வந்து சியோட மகன். நெக்ஸ்ட்டு இ ஆனது, இ அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, இ அவங்க வந்து எஃப்போட அம்மா, அடுத்தது என்னென்னா எஃப்பின் சகோதரன் டி, எஃப்பும் டியும் சகோதரன். அப்போ இவங்க 2 பேரும் சகோதரன்னா அப்போ இவரும் இவங்களும் என்னவா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து சியோட மனைவி தான் இ. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏயுடன் ஈக்கு உள்ள உறவுமுறை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏவுக்கும் ஈக்கு என்ன உறவுமுறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன வரும், ஹஸ்பண்டோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃப்க்கு என்ன வரும், மாமனார் ஆவாங்க. அப்போ ஆன்சர் மாமனார், ஆன்சர் டி. ஓகேங்களா. ஏ என்பவர் சியின் தந்தை, சியோட டிங்கிறவர் வந்து சியோட மகன், அடுத்தது ஈங்கிறவர் வந்து எஃப்போட அம்மா, எஃப்ங்கிறவர் வந்து 2 பேரும் சகோதரராக இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் சகோதரர்னால் இவங்க வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அப்போ இவங்களோட அப்பா வந்து இவங்களுக்கு மாமனாராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், XY மற்றும் Z இவர்களின் தொழில்கள் வழக்கறிஞர், பொறியாளர் மற்றும் மருத்துவர், ஆனால் சரியான வரிசையில் இல்லை. PQ மற்றும் R மூவரும் பெண்கள், R பொறியாளரை மணந்துள்ளார், Q வழக்கறிஞரை மணக்க விரும்பவில்லை, Y என்பவர் மருத்துவர், பொறியாளர் அல்லாத Z-ஐ P மணந்துள்ளார் எனில் மருத்துவரை மணந்தவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ XY Zன்னு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேலைன்னு கரெக்டாக அந்த ஆர்டரில் இல்லை. இப்போ PQ மற்றும் R 3 பேருமே பெண்கள். இதில் வந்து நம்ம இந்த லைன் மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா போதும், மீதி எல்லாமே ஈஸி தான். ஆர் வந்து பொறியாளரை மணந்துள்ளார், ஆர் வந்து ஒரு இன்ஜினியரை மேரேஜ் பண்ணிட்டாங்க. க்யூக்கு வந்து வழக்கறிஞரை மணக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டாங்க. க்யூக்கு வந்து வழக்கறிஞர், ரிமைனிங் இருக்கிறது யார், இன்ஜினியர், டாக்டர், அப்புறம் அட்வொகேட் 3 பேர் இருக்கிறாங்க. அதில் இன்ஜினியரை ஆர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. க்யூக்கு வந்து வழக்கறிஞரை அட்வொகேட்டை மேரேஜ் பண்ண பிடிக்கலையா. ஸோ அப்போ யார் மணந்திருப்பாங்க, அட்வொகேட்டை க்யூ தான் மணந்திருப்பாங்க. ரிமைனிங் யார் இருப்பாங்க, டாக்டர் தான் இருப்பாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். டாக்டர் யார் மேரேஜ் பண்ணாங்கன்ற கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் க்யூ தான் ஆன்சர். க்யூ தான் டாக்டரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விடுபட்ட கட்டத்தை சரியான எண்ணை கொண்டு நிரப்புகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் 2 காலம் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போது 9க்கும் 14க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். 9க்கும் 14க்கும் 5, நெக்ஸ்ட்டு 7க்கும் 12க்கு டிஃப்ரென்ஸ் 5,
அப்போ நெக்ஸ்ட் நம்பர் அதே மாதிரி 5 வரணும். அப்போ 10க்கும் எந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் போட்டால் 5 வரும், 5 போட்டால் தான் கரெக்டாக வரும். அப்போ ஆன்சர் 5. அவ்வளோதான். இந்த 2 காலம் மட்டும் எடுத்துட்டோம். அதுக்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். இந்த 2க்கும் சேம் காலம் சேம் ஆன்சர் வருது 5 5ன்னு. இப்போ நெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் வரணும். அதே மாதிரி வரணுன்னா 10லேருந்து எதை மைனஸ் பண்ணால் 5 வரும், 5 மைனஸ் பண்ணால் தான் 5 வரும். ஸோ த ஆன்சர் 5. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தா நீங்கள் சீக்கிரமாக கொஸ்டின் வாங்க என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.